கோலிவுட்ல இன்று ஒரே நாள்ல 7 படங்கள் வெளியாகி இருக்கு. வெளியான படங்கள் என்னென்ன, நடிகர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம். விஜய் சேதுபதியோட எஸ், டொவினோ தாமஸ் நடிச்ச நரிவேட்டை, யோகி பாபுவோட ஸ்கூல், சேதுவோட மையல், ஆதம் ஹசனோட அகமொழி வழிகள், ஆக கடவன, திருப்பூர் குருவின்னு 7 படங்கள் வெளியாகி இருக்கு. ஆறுமுககுமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி, யோகி பாபு, பப்ளு, பிரபல கன்னட நடிகை ருக்மணி நடிப்புல உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் ஏஸ். ஜஸ்டின் பிரபாகரன் இசை அமைக்க சாம் சிஎஸ் பின்னணி இசை அமைச்சிருக்காரு. முழுக்க முழுக்க மலேசியாவில தயாரான இந்த படம் விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா மாபெரும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் திரைக்கு வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அனுராஜ் மனோகர் இயக்கத்துல டொவினோ தாமஸ் நடிச்ச உண்மை சம்பவங்களை மையமா கொண்டு உருவாகி இருக்கிற படம் தான் நரிவேட்டை. இதுல சுராஜ் வெஞ்சாரமூடு சேரன் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. நடிகரும் இயக்குனருமான சேரன் மலையாள சினிமாவில நடிகரா அறிமுகமாகி இருக்கிற முதல் படம் இது. குவாண்டம் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் சார்பா ஆர்.கே. வித்யாதரன் தயாரிச்சு இயக்கியிருக்க படம் தான் ஸ்கூல். இதுல பூமிகா சாவ்லா, யோகி பாபு, கே.எஸ். ரவிக்குமார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க ஸ்கூல் பின்னணியில உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருக்காரு. மைனா படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்ச சேது ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் மையல். சம்ரித்தி தாரா நாயகியா நடிச்சிருக்காங்க. படம் கல்வராயன் மலை பகுதியில நடந்த நிகழ்வுகளை மையமா கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு. பவுலோஸ் ஜார்ஜ் தயாரிப்புல ஆதம் ஹசன், நேஹா ரத்னாகரன் நடிச்சிருக்கிற அகமொழி வழிகள், வார்த்தைகளோட வலிமைய உணர்த்துற ஆக கடவன, பெண்கள் சந்திக்கிற அத்துமீறல்களை சொல்ற திருப்பூர் குருவி உள்ளிட்ட படங்களும் வெளியாகி இருக்கு. வெளியாகி இருக்கிற இந்த படங்கள்ல ரசிகர்களோட ஆதரவு பெற்ற படங்கள் என்னன்றத வரும் நாட்கள்ல தான் தெரியும். இதுக்கிடையில அன்பு இயக்கத்துல விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிச்சு திரைக்கு வர இருந்த படைத்தலைவன் படம் தியேட்டர் ஒதுக்கீடு காரணமா தற்காலிகமா தள்ளி போறதா படக்குழு அறிவிச்சிருக்கு.